குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பாலஸ்தீன மக்களின் அடக்குமுறையையும் அவர்களின் வீரர்களின் போராட்டத்தையும் ஆதரித்து காசா பகுதியில் நமது சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொள்ளும் இனப்படுகொலை குற்றங்களுக்கு ஆபத்தான வன்முறைகளை பதிலடி கொடுக்கும் விதமாகவும், மேலும் நமது நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ராக்கெட் படை ஒரு சிறப்பான இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கையில் பாலஸ்தீன் 2 எனப்படும் அதிவேக பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு நுணுக்கமான இராணுவ தளத்தை குறிவைக்கப்பட்டது. அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக தனது இலக்கை அடைந்து மிகப்பெரிய அளவில் தாக்கியது. இதன் விளைவாக லட்சக்கணக்கான ஜியோனிஸ்ட் குடியிருப்பாளர்கள் தஞ்சம் அடைந்து வேறு இடங்களுக்கு ஓடினார்கள். மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் வான்வெளி மூடப்பட்டது. மேலும் ஏமனின் ஆயுத படைகளின் ட்ரோன் விமானப்படை 2 சிறப்பு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. முதல் நடவடிக்கை அல் ரஷாஷ் பகுதியில் 3 ட்ரோன்களின் மூலம் பல இலக்குகளை தாக்கியது. இரண்டாவது நடவடிக்கையில் பியர் ஷெபாவில் உள்ள நுணுக்கமான சில இலக்குகளை குறிவைத்து ஒரு ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது. இரு நடவடிக்கையும் அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டன. அல் ரஷாஷ் பகுதியில் தொடர்ந்து ஏமனின் ஆயுதப்படைகளின் நடவடிக்கை இலக்காக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. நிகழ்வுகள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் இந்த குற்றவாளி எதிரி முழு பிராந்தியத்திற்கும் நாடுகளுக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதை நிரூபித்துள்ளன. அதன் ஆபத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்குள் மட்டும் இல்லை. எனவே அனைவரும் தங்களின் பொறுப்புகளை ஏற்க வேண்டும். சுதந்திரமான சுயாதீனமான ஏமன் அல்லாவின் அருளால் தனது இராணுவ திறன்களை மேம்படுத்தி கொண்டு இந்த போராட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தும். மேலும் அல்லாவின் மீது நம்பிக்கையுடன் பாலஸ்தீன மக்களை ஆதரிக்கும் நடவடிக்கைகளை தொடரும். காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரையும், முற்றுகை நீக்கப்படும் வரையும் இது தொடரும். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். ஏமனுக்கும் இம்மக்களின் அனைத்து சுதந்திரமான மக்களுக்கும் வெற்றி உண்டாகட்டும். பாலஸ்தீன மக்களின் அடக்குமுறையையும் அவர்களின் வீரர்களின் போராட்டத்தையும் ஆதரித்து காசா பகுதியில் நமது சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொள்ளும் இனப்படுகொலை குற்றங்களுக்கு ஆபத்தான வன்முறைகளை பதிலடி கொடுக்கும் விதமாகவும், மேலும் நமது நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ராக்கெட் படை ஒரு சிறப்பான இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கையில் பாலஸ்தீன் 2 எனப்படும் அதிவேக பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு நுணுக்கமான இராணுவ தளத்தை குறிவைக்கப்பட்டது. அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக தனது இலக்கை அடைந்து மிகப்பெரிய அளவில் தாக்கியது. இதன் விளைவாக லட்சக்கணக்கான ஜியோனிஸ்ட் குடியிருப்பாளர்கள் தஞ்சம் அடைந்து வேறு இடங்களுக்கு ஓடினார்கள். மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் வான்வெளி மூடப்பட்டது. மேலும் ஏமனின் ஆயுத படைகளின் ட்ரோன் விமானப்படை 2 சிறப்பு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. முதல் நடவடிக்கை அல் ரஷாஷ் பகுதியில் 3 ட்ரோன்களின் மூலம் பல இலக்குகளை தாக்கியது. இரண்டாவது நடவடிக்கையில் பியர் ஷெபாவில் உள்ள நுணுக்கமான சில இலக்குகளை குறிவைத்து ஒரு ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது. இரு நடவடிக்கையும் அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டன. அல் ரஷாஷ் பகுதியில் தொடர்ந்து ஏமனின் ஆயுதப்படைகளின் நடவடிக்கை இலக்காக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. நிகழ்வுகள் மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் இந்த குற்றவாளி எதிரி முழு பிராந்தியத்திற்கும் நாடுகளுக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதை நிரூபித்துள்ளன. அதன் ஆபத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்குள் மட்டும் இல்லை. எனவே அனைவரும் தங்களின் பொறுப்புகளை ஏற்க வேண்டும். சுதந்திரமான சுயாதீனமான ஏமன் அல்லாவின் அருளால் தனது இராணுவ திறன்களை மேம்படுத்தி கொண்டு இந்த போராட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தும். மேலும் அல்லாவின் மீது நம்பிக்கையுடன் பாலஸ்தீன மக்களை ஆதரிக்கும் நடவடிக்கைகளை தொடரும். காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரையும், முற்றுகை நீக்கப்படும் வரையும் இது தொடரும். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். ஏமனுக்கும் இம்மக்களின் அனைத்து சுதந்திரமான மக்களுக்கும் வெற்றி உண்டாகட்டும். بيان صادر عن القوات المسلحة اليمنية بسم الله الرحمن الرحيم. قال تعالى: ولينصرن الله من ينصره إن الله لقوي عزيز.
صدق الله العظيم. انتصارا لمظلومية الشعب الفلسطيني ومجاهديه الأعزاء، وردا على جرائم الإبادة الجماعية والتصعيد الخطير الذي يقوم به العدو الإسرائيلي بحق إخواننا في قطاع غزة، وفي إطار الرد على العدوان الإسرائيلي على بلدنا، نفذت القوة الصاروخية في القوات المسلحة اليمنية عملية عسكرية نوعية، وذلك بصاروخ باليستي فرط صوتي نوع فلسطين 2، مستهدفا هدفا عسكريا حساسا للعدو الإسرائيلي في منطقة يافا المحتلة. وقد حققت العملية هدفها بنجاح بفضل الله، وتسببت في هروب الملايين من قطعان الصهاينة الغاصبين إلى الملاجئ وإغلاق المجال الجوي في فلسطين المحتلة. ونفذ سلاح الجو المسير في القوات المسلحة اليمنية عمليتين عسكريتين نوعيتين، استهدفت الأولى أهدافا مختلفة في منطقة أم الرشراش ب3 طائرات مسيرة، واستهدفت الأخرى هدفا حساسا في منطقة بئر السبع في فلسطين المحتلة، وقد حققت العمليات أهدافها بنجاح بفضل الله. إن منطقة أم الرشراش سوف تبقى تحت دائرة الاستهداف لعمليات القوات المسلحة اليمنية بشكل متواصل بإذن الله تعالى. لقد أثبتت الوقائع والتطورات أن هذا العدو المجرم خطر يهدد المنطقة دولا وشعوبا، ولا يقتصر خطره داخل جغرافيا فلسطين المحتلة، وهو ما يتطلب من الجميع تحمل المسؤولية. إن اليمن الحر المستقل سيمضي بعون الله قدما في تطوير قدراته العسكرية لتعزيز موقفه في هذه المعركة، وسوف يواصل بالاعتماد على الله عملياته الإسنادية للشعب الفلسطيني المظلوم حتى وقف العدوان على غزة ورفع الحصار عنها. والله حسبنا ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. عاش اليمن حرا عزيزا مستقلا، والنصر لليمن ولكل أحرى الأمة. صنعاء 26 من ربيع الأول 1447 للهجرة، الموافق 18 من سبتمبر 2025، صادر عن القوات المسلحة اليمنية. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.